திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் அப்படி சட்டமன்றத்தில் நடந்து கொள்ளவில்லை. கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்றுதான் நான் அனுமதி கேட்கின்றோம். ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஸ்டாலினை பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம், பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம், பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம், பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விதிகளுக்கு புறம்பாக பேசுகிறார், மரபுக்கு புறம்பாக நடந்து கொள்கிறார் என்று சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் 2017ஆம் ஆண்டு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது மேதக ஆளுநர் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை தலைவருக்கு ஆணையிட்டு அதன் பேரிலே சட்டமன்றம் கூட்டப்பட்டு அப்பொழுது பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவரோடு இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி மரபை காப்பாற்றினார்கள் என்று விவரத்தை எல்இடியிலே பாருங்கள். இது என்ன போற போங்க, உங்க இடத்துக்கு போங்க, நீங்க உங்க இடத்துக்கு போங்க. சட்டமன்ற மரபுக்கு மீறி அநாகரிகமாக நடந்து கொண்டது திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும். நாங்கள் அப்படி சட்டமன்றத்தில் நடந்து கொள்ளவில்லை. கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்றுதான் நான் அனுமதி கேட்கின்றோம். மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை சட்டமன்றத்தினால் எழுப்ப முடியும். பிரதான கட்சியுடைய வேலை அதுதானே. நியாயம் கிடைக்கல. வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் மரபை மதிக்கவில்லை என்று சொல்கிறார். மரபை மதிக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி.